ரீசெண்டா ட்விட்டர்ல நம்மளுடைய நண்பர்கள் நிறைய பேர் என்ன டேக் பண்ணி ப்ரோ என்னுடைய ஃபோன் இந்த ஃபோன் ஒரு அப்டேட் வந்துச்சு, அப்டேட்டை மட்டும் தான் ப்ரோ பண்ணேன், ஃபோனே ஒர்க் ஆகல. இன்னொரு சில பேருக்கு ஃபோன்ல அங்கங்க லைன் வர ஆரம்பிச்சிடுச்சு, ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா முன்ன மாதிரி இல்லவே இல்லைன்றது போல ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அண்ட் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும்போது நம்ம கடைக்கு எடுத்துட்டு போயிட்டு சர்வீஸ் சென்டர்ல கொடுத்தோம்னா நீங்க தான் பே பண்ணணும்னு சொல்றாங்க அப்படின்றது போலயும் சொன்னாங்க. ஸோ இந்த வீடியோல இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்ததுன்னா நீங்க எப்படி அதை ஜீரோ காஸ்ட்ல சரி பண்ண வைக்க முடியும், அபிஷியல் சர்வீஸ் சென்டர் மூலமாக அபிஷியல் பிராண்ட் கிட்ட இருந்தே சரி பண்ண வைக்க முடியும் அப்படின்றத சொல்ல போறேன். அண்ட் ஒருவேளை இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து நீங்க தப்பிக்கணும்னா என்ன பண்ண முடியும் அதையும் சொல்ல போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மாதிரி விஷயங்களை பற்றிலாம் ஜென்ரலி நிறைய பேர் பேசவே மாட்டாங்க. பட் நான் பேசுகிறேன், அது உங்களுக்காக மட்டும்தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. சரி, ஃபர்ஸ்ட் OnePlusலேருந்து போயிடலாம். ஏன்னா OnePlus தான் இப்போ ரீசெண்டாக இந்த இஷ்யூ வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அவங்க கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். பட் எல்லா பிராண்டை பற்றியும் சொல்கிறேன், சரிங்களா? OnePlus உடைய 8 சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோனில் இந்த கிரீன் டிண்ட் இஷ்யூ, அந்த லைன் இஷ்யூ எல்லாம் வருது, ஃபோனே வந்து ஒர்க் ஆகாமல் போயிடுச்சுலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ எந்த வேரியன்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8 சீரிஸ்னு சொன்னாங்க. என்கிட்டயும் OnePlus 8 சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. ஸோ இதை சார்ஜ் போட்டு நாங்களும் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணி பார்த்தோம், நல்லா ஒர்க் ஆச்சு. அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணி பார்த்தோம், அப்பயும் ஓரளவுக்கு நல்லா ஒர்க் ஆன மாதிரி இருந்தது. ஏன்னா நைட் டைம்ல நம்ம ரொம்ப பிரைட்னஸை கம்மி வச்சு யூஸ் பண்ணும்போது ஸ்கிரீன் மேல ஃபுல் அண்ட் ஃபுல்லா பிளாக் தெரிய வேண்டிய இடத்துல எல்லாம் கொஞ்சம் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீட் ஆன மாதிரி இருந்தது, அதுவும் ஸ்பெஷலி கிரீன் கலர். ஸோ மற்றவங்க காமிச்ச மாதிரி எங்களுக்கு ஃபுல் லைன்ஸ் வராட்டியுமே மைனரா சின்ன சின்ன இஷ்யூவை நாங்களும் ஒரு ஃபோனை, அதாவது இந்த ஃபோனை அப்டேட் பண்ணும்போது ஃபேஸ் பண்ணோம். அடுத்ததா POCO X3லயுமே இதே இஷ்யூஸ் வந்து ரொம்ப அதிகமாக வந்து பரவிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் இதை பத்தியும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க என்கிட்ட. பட் என்னோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா POCO X3 வச்சிருக்காரு, அவருக்கும் இதே மாதிரியான இஷ்யூ வந்தது. ஸோ அவர் கஸ்டமர் சென்டர்ல கேட்டு அதை டேரக்டா வந்து சர்வீஸ் சென்டருக்கு போய் எடுத்துட்டு போய் காமிக்கும் போது, ஓகே இந்த இஷ்யூ இருக்குங்க, நிறைய பேருக்கு இருக்கு, ஆனா உங்களுக்கு வாரண்டி வந்து நாங்க 6 மந்த் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம், எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்கோம், நீங்க அதில் மாத்திக்கலாம், பட் எங்களுக்கு இன்வாய்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. Samsung S20 Plus சீரிஸ்லயுமே இதே மாதிரியான ஒரு சில இஷ்யூஸ் இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் Exynos ப்ராசஸர் இருக்கக்கூடிய மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் போன்ல கூட நிறைய இஷ்யூஸ் இருந்தது. அப்டேட் பண்ணோம், போர்டு ஒர்க் ஆகல, 1.5 வருஷம் ஆச்சு, அதுக்கப்புறமா இஷ்யூ வந்துருச்சு அப்படின்றது போல அங்கேயுமே ஒரு சில ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க. ரீசெண்டா லான்ச் பண்ண Pixel 6a கூட ஒரு சில இஷ்யூஸ் இருக்கிறதா சொன்னாங்க. ஸ்பெஷலி ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரே வந்து சரியா வந்து ஒர்க் ஆகல அப்படின்றது போலயும் சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஆப்பிள்ல ரீசெண்டா வந்த ஒரு அப்டேட்ல ஐபோனுடைய மொத்த யூசேஜே பாலாயிடுச்சு, இது வரைக்கும் வந்ததுலேயே ஒஸ்ட் அப்டேட் அப்படின்றது வரைக்கும் சொன்னாங்க. ஸோ இதுல இருந்து நமக்கு தெரிய வர்ற விஷயம் என்னன்னா, ஒரு சாஃப்ட்வேர் எந்த ஒரு ஹார்ட்வேரையுமே ஸ்மூத்தாகவும் ரன் பண்ண வைக்க முடியும், அண்ட் பயங்கரமான ஒரு பிரச்சனையிலையுமே அதை கொண்டு போய் விட முடியும். அண்ட் இப்போ நம்ம பார்த்த இந்த எல்லா பிரச்சனைகளுக்குமே சொல்யூஷன் என்ன? உங்களுக்கு அப்டேட் வந்த உடனே உடனடியாக அப்டேட் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்க. அந்த அப்டேட்டுடைய வெர்ஷன் என்ன, நீங்க ஃபோரம்லயோ ட்விட்டர்லயோ ஃபேஸ்புக்லயோ எங்க வந்து அந்த குரூப் ஆஃப் பீப்புள் அந்த மொபைல் யூஸ் பண்றவங்க இருக்காங்களோ அவங்க அப்டேட் பண்ணிட்டாங்களா, அவங்க என்ன சொல்றாங்க, யார் கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னு பாருங்க. ஒருவேளை ஒரு வாரமோ 10 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணியும் யாரும் எதுவும் சொல்லல அப்படின்ற பட்சத்துல நீங்க தாராளமா அதை அப்டேட் பண்ணலாம். ஏன்னா அந்த அப்டேட்ல ஏதாச்சும் பிரச்சனை இருந்ததுன்னா நியூஸ்ல நானும் வந்து கவர் பண்ணுவேன், சண்டே நியூஸை பாக்குறீங்களா அதுல கவர் பண்ணுவேன், அப்படி இல்லாட்டி மற்றவங்களும் அதை பத்தி சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். ஸோ வெயிட் ஃபார் 10 days. ரெண்டாவது மிகப்பெரிய விஷயம், நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்னன்னா, போன் நான் வாங்கினதே இந்த கலர் எல்லாம் காமிச்சு சீன் போடுறதுக்கு தான் ப்ரோ, இதை வாங்கிட்டு நான் போய் இது மேல கேஸை போட்டா எப்படி ப்ரோ, அசிங்கமா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போடுறது இல்லை. இந்த மாதிரி சமயத்துல போன் கண்டிப்பா தெரிஞ்சோ தெரியாமலோ சின்ன இடத்துல இருந்தோ பெரிய இடத்துல இருந்தோ கீழே விழும். அப்படி விழும் பொழுது போன்ல எங்கேயாச்சும் ஒரு டென்ட் இருந்திருக்கும், பட் நமக்கு அது பிரச்சனை இல்லை, ஏன்னா போன் ஒர்க் ஆகுது இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுருப்போம். ஆனா ஃபோனுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இஷ்யூவாலேயோ எந்த ஒரு பிரச்சனை வந்து நீங்கள் சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு போனாலுமே, உங்களுக்கு வாரண்டிலேயே இருந்தாலுமே அவங்க டிக்ளைன் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக எதனால் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனில் டென்ட் இருக்குது, அதனால நாங்கள் இதை சர்வீஸ் பண்ண முடியாது, நீங்கள் காசு கொடுத்து தான் பண்ண வேண்டியதாக இருக்குன்னு சொல்லி 100% சொல்கிறாங்க. இது எனக்கும் ஒரு தடவை நடந்தது. ஃபோன் விழுந்தது எப்பயோ, பட் சர்வீஸ் பண்ணது எப்பயோ, அதாவது வந்து அந்த டிஸ்பிளே இஷ்யூ வந்தது எப்பயோ, பட் நான் கொடுக்கும்போது இந்த விஷயம் சொல்லி தான் இக்னோர் பண்ணாங்க. இதே இஷ்யூ தான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா OnePlus டிவைசஸ்க்கும் வந்து சொல்றாங்க. குறிப்பா POCO, என் ஃப்ரெண்டோட டிவைஸ் வந்து பாத்தீங்கன்னா POCO X3, அதற்கும் வாரண்டில இருக்கு, எல்லாமே மாத்தி தரோம்னு சொன்னாங்க. பட் கீழ ஒரு டென்ட் இருக்கு, அதனால முடியாதுன்றது போல ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருந்தாங்க. சோ முடிஞ்ச வரைக்கும் உங்க போனை புதுசா நீங்க வச்சிருந்தீங்கன்னா வாரண்டில கிளைம் பண்ணலாம். ஒருவேளை உங்க போன்ல ஏற்கனவே அப்டேட் பண்ணனால பிரச்சனை இருந்ததுன்னா என்ன பண்ண முடியும்?
ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா அஃபிஷியலாக சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு போங்க. அதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது. நீங்களே க்ளீன் பண்ணுறது, ஓப்பன் பண்ணுறது, பக்கத்து கடையில் கொடுக்குறது, அஃபிஷியல் சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போயே ஆகணும். இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், சரிங்களா? அவங்க பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா OnePlus-ஆக இருக்கட்டும், ரியல்மி, எந்த கம்பெனியாக இருந்தாலும் A to Z எல்லா கம்பெனியும் சொல்கிறேன், சாம்சங்லேருந்து A to Z என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை டென்ட் இருந்ததுன்னா நாங்கள் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை டென்ட்டும் இல்லை, எதுவுமே இல்லை, பட் சாஃப்ட்வேர்னால தான் பிரச்சனை அப்படின்னாலுமே வாரண்டியில் இருந்தால் அவங்க பண்ணி தருவாங்க. ஒருவேளை வாரண்டியில் இல்லைன்னா அப்போ நீங்க தாராளமா சண்டை போடலாம், கேட்கலாம். இது வாரண்டியில் இல்லைனாலுமே அப்டேட்னால தான் இந்த இஷ்யூ வந்தது. ஏன்னா நோ ஸ்கிராச் நோ டென்ட், அதாவது நோ டென்ட் எதுவுமே இல்லை, அப்போ அப்டேட்னால வந்த இஷ்யூக்கு நான் பொறுப்பு இல்லை, நீங்க தாராளமா வந்து கேட்கலாம். இந்த மாதிரி கேட்கும் பொழுது உங்களுக்கு அதை வந்து ரெடி பண்ணி தர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. அப்படி கேட்டும் ஒருவேளை பண்ணல, இல்லை எங்களுக்கு அந்த அப்டேட் வரல, நாங்க இந்த மாதிரிலாம் வந்து பண்ண முடியாது, செய்ய முடியாதுன்னு அவங்க சொன்னாங்கன்னா, ரீசெண்டாக இந்த ட்வீட்டை வந்து நான் ட்விட்டர்ல வந்து பார்த்துருந்தேன். OnePlus ஸ்மார்ட் போன்ல ஒரு இஷ்யூ வந்துச்சு. அந்த இஷ்யூ வந்ததுக்கு அப்புறமாகவும் நான் வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டியில் இல்லை, பட் ஸ்டில் நான் 0 காஸ்ட்ல என்னுடைய ஃபோனை கம்ப்ளீட்லி வந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டேன்னு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. நான் வேணா அந்த ட்வீட்டுக்கான லிங்க் கொடுக்குறேன், நீங்க முடிஞ்சா வந்து படிச்சு பாருங்க. இல்லாட்டி நான் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். அவர் பண்ண விஷயமும் சர்வீஸ் சென்டர் போயாச்சு, அவங்க இல்லைன்னு சொல்லியாச்சு, டன். முக்கியமாக அவர் பண்ண விஷயம் என்னென்னா, ஐயோ வேறு வழி இல்லையாட்டங்குதுன்னு சொல்லி விடாமல் ஆன்லைனில் போயிட்டு கிரிவலன்ஸ் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணார். எஸ், OnePlus-க்கு அகேன்ஸ்டாக இதுதான் இஷ்யூன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அவர் கம்ப்ளைண்ட்டை வந்து ஃபைல் பண்ணார். அது ஒரு பெரிய ப்ராசஸ் தான். வேணும்னு சொன்னீங்கன்னா நான் அது தனியாக ஒரு வீடியோ வந்து போடுறேன். அப்படி இல்லாட்டி சிம்பிளான ப்ராசஸ் இது தான். இந்த வெப்சைட் லிங்க் நான் வந்து கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும். அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் எந்த ப்ராடக்ட்டை பற்றியும் எந்த பிராண்டை பற்றியும் நீங்கள் கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணலாம் வித் ப்ரூஃபோட. ஒன்ஸ் நீங்கள் ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ப்ரொசீஜரோ அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு சில நாட்கள் எடுக்கும். இவருக்கும் அதான் நடந்திருக்கு. நடந்ததுக்கு அப்புறமாக எந்த கம்பெனிக்காரங்க இவங்களுக்கு பண்ண முடியாதுன்னு சொன்னாங்களோ அதே கம்பெனியிலிருந்து இவருக்கு நாங்க ரெடி பண்ணி தரோம்னு சொல்லி ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. இவர் அதை எடுத்துட்டு போய் ஆஃப்லைன்ல காமிக்கும் போது இல்லைங்க நாங்க பண்ண முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த மெயிலை காமிச்சதுக்கு அப்புறமா இவருடைய போனை கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதையே தான் நம்மளும் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா அஃப்கோர்ஸ் வேற வழி கிடையாது. ஏன்னா வாரண்டியில் இல்லை, பிரச்சனை ஏதோ ஒரு டென்ட் இருக்கு, பட் எப்படி இருந்தாலுமே ஒரு சாஃப்ட்வேர்னால ஒரு பிரச்சனை, அவங்க வந்து ஒத்து வர மாட்டேன்றாங்கன்னா நீங்க இந்த மெத்தடை 100% வந்து ஃபாலோ பண்ணலாம். 0 காஸ்ட்ல உங்களாலையும் உங்க போனை ரெடி பண்ண முடியும். அது ஒரு மிகப்பெரிய கோக்குமாக்கு வேலை என்னன்னா, நிறைய பிராண்ட்ஸ் வந்து சரிங்க நாங்க பண்ணி தரோம்னு சொல்லி ஒத்துக்கிட்டாலுமே உங்ககிட்ட இன்வாய்ஸ் கேட்கறாங்கல்ல, நிறைய பேர்கிட்ட இன்வாய்ஸ் இருக்கிறது இல்லை. ஏன்டா இல்லைன்னு பார்த்தா நம்ம அக்கௌண்ட்ல ஆர்டர் போடுறோம், விட்டுறோம் இல்லையா, வேணும்னா போய் டவுன்லோட் பண்ணிக்கலான்ட்டு. பட் என்னுடைய ஃப்ரெண்டுடைய அக்கௌண்ட்ல போய் பார்க்கும்பொழுது ஃப்ளிப்கார்ட்ல அஃபிஷியலி அவர் வாங்கின ஸ்மார்ட் போன் பேர் இருக்கு, ஆனா இன்வாய்ஸ் இல்லை, இன்வாய்ஸே இல்லை. சரி, என்னோட அக்கௌண்ட்ல போய் பார்த்தா 6-7 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ஃபோனுக்கு, கேஸுக்கு, கவருக்கு எல்லாத்துக்குமே இன்வாய்ஸ் இருக்கு, ஆனா இந்த ஃபோனுக்கு இல்லை. இது இந்த ஃபோனுக்கு மட்டும் தானா, இல்லை இந்த மாதிரி இஷ்யூ வரக்கூடிய எந்த ஃபோனுக்குமே அவங்க இன்வாய்ஸ் கொடுக்கறது இல்லையான்னு தெரியல. சரி, இன்வாய்ஸை எப்படா வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டை கான்டாக்ட் பண்ணணும். ஒன்று கஸ்டமர் சர்வீஸ் டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணலாம். நான் என்ன பண்ணேன், என்னுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்ல இந்த ட்வீட்டை பார்த்துருப்பீங்க, இதுலேருந்து கான்டாக்ட் பண்ணேன். இதுக்கப்புறமா அவருடைய மெயில் அட்ரஸ்க்கு இன்வாய்ஸாக அவங்க அனுப்புகிறாங்க. பை டிஃபால்ட் இருக்காது. ஸோ யாருக்கெல்லாம் கஸ்டமர் கிட்ட பேச தெரியுமோ, ட்விட்டரில் வந்து ட்வீட் போட தெரியுமோ, கொஞ்சம் ஃபாலோ அப் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும், அவங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். மற்றவங்கெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறது இட்ஸ் ஆல்வேஸ் ராங் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுவும் குறிப்பாக ஃப்ளிப்கார்ட்டுக்கு இந்த விஷயத்தை நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இம்பார்ட்டன்டான விஷயத்தை பற்றி நம்ம அப்பப்போ பேசிட்டே இருப்போம். ஸோ ரீசெண்டாக பேசின இந்த மாதிரி முக்கியமான விஷயம் 2 வீடியோ இங்கே இருக்குது, அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சமான 2 வீடியோ இங்கே இருக்கும், அதையும் செக் பண்ணி பாருங்கள்.